சாதனையாளர்கள் சிகரம். ஒரு கனவு இருந்தால் மட்டும் போதுமா? அந்த கனவை நனவாக்க விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும். தோல்வி வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நம்முடைய உழைப்பு பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இளம் சாதனையாளரை பற்றி தான் இன்னைக்கு சாதனையாளர்கள் சிகரம் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் பாஸ்ட் பவுலராக வேண்டும்ன்ற கனவோட இருந்தவர் இலங்கையின் பெருமையிலே சொல்லலாம், ரோமேஷ் தரங்க பத்திரக. ஆனால் அவருடைய வாழ்க்கை வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தது. கையில் இருந்த கிரிக்கெட் பாலுக்கு பதிலாக கையில் ஈட்டியை எடுத்தார் ரோமேஷ் தரக. அதற்கு பிறகு அவருடைய உழைப்பு ஒவ்வொரு நாளும் அவரை உயரத்துக்கு அழைத்து சென்றது. 2026ஆம் ஆண்டு ரோமேஷுக்கு சாதாரணமான ஒரு வருடமாக இருக்கல. இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி ரோம் டைமண்ட் லீக் போட்டியில் 92.62 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்தது தனது பர்சனல் பெஸ்ட்டை பதிவு செய்தது. அதோடு மட்டும் நின்று விடல, உலகின் முன்னணி ஜாவ்லின் த்ரோ வீரர்களுக்கு மத்தியில் அவருடைய பெயரும் முன்னணியில் ஒலிக்க தொடங்கியது. பின்னர் வந்தது தான் 2026 காமன்வெல்த் கேம்ஸ். கிளாஸ்கோவில் நடைபெற்ற ஆண்களுக்கான ஜாவ்லின் த்ரோ இறுதிப் போட்டியில் 23 வயதான ரோமேஷ் தரங்க பத்திரக ஒரு உலகத்தரமான போட்டியாளர்கள் நிறைந்த களத்தில் 89.75 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். அவருக்கு எதிரில் இருந்தவர்கள் சாதாரண வீரர்கள் அல்ல. ஒலிம்பிக் சாம்பியன் அர்ஷத் நதீம், ஒலிம்பிக் மெடலிஸ்ட் நீரஜ் சோப்ரா, வேர்ல்டு சாம்பியன் கேசன் வால்கட். ஆனால் அந்த நாளில் உலகம் பார்த்து அவர்களுடைய பெயர்களை மட்டுமல்ல, ஒரு இளைஞனின் திறமையும் தன்னம்பிக்கையும். ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் இருந்து ஈட்டி எறிதலுக்கு மாறிய இளைஞர் இன்னைக்கு உலகண்ட மிகப்பெரிய ஈட்டி எறிதல் மேடைகளில் இலங்கையின் கொடியை உயர்த்தி கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா இதுதாங்க சாதனை. வசதிகள் இருந்ததுனாலோ வாய்ப்புகள் எல்லாம் எளிதாக கிடைத்ததுனாலோ ஒருவர் சாதனையாளராக மாறுவதில்லை. கனவு எனும் தைரியம், அதை தொடர்ந்து செல்லும் மனப்பக்குவம், தோல்விக்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்யும் ஒரு துணிவு, இவைதான் ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளனாக மாற்றுகின்றது. ரோமேஷ் தரகவின் கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடமும் அதுதான். நீ எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு உயரம் செல்ல முயற்சி செய்கின்றாய் என்பது தான் முக்கியம். இன்னைக்கு இலங்கை முழுவதும் பெருமையுடன் பேசப்படும் இந்த இளம் வீரர் நாளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அன்பான நேயர்களே, உங்களுக்குள்ளும் ஒரு கனவு இருக்கின்றதா? அதை யாராவது கேலி செய்கின்றார்களா? உன்னால் முடியாது என்று யாராவது சொல்கிறார்களா? அவர்களுக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் தேடாதீர்கள். உங்கள் சாதனையால் பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் உங்களை நம்பாதவர்களே இவர் இவ்வளவு உயரம் வந்து விட்டாரா என்று ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் சாதனையாளர்களின் சிகரம். மீண்டும் ஒரு புதிய சாதனையாளர்களின் கதையுடன் சந்திக்கும் வரை கனவு காணுங்கள், உழைத்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் அந்த கனவை சாதனையாக மாற்றுங்கள். சாதனையாளர்கள் சிகரம் உங்கள் கனவுகளுக்கு குரல் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. நன்றி.